வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி ட்ரேடிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் நடந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸில் நம்ம ஒரு வேளை ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸில் வேலை செய்யுது. நான் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் செயின் பார்க்கணுமா, இல்லைனா அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ, காமா வேல்யூ, தீட்டா வேல்யூ, அந்த வேல்யூ, இந்த வேல்யூன்னு எந்த வேல்யூ நீங்கள் பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம், 2-3 கோடு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க. நீங்கள் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு பாப்புலர் வீடியோஸ் கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தினம் ஒரு பார்வை அப்படின்னு இருக்குங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதில் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இல்லை 0 to ஹீரோ ட்ரேட் நான் தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் நடக்குது, அதை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், இல்லை மார்க்கெட் எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், சார்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பிகினர்ஸ் கைட், தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டை அடிப்படையிலேருந்து கற்றுக்கிறதுக்கான நிறைய பதிவுகள் இதில் இருக்குதுங்க. எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டைமிங் அதிகமாக இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லா வீடியோவுமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் ஒரு சில மெசேஜஸ்லாம் அனுப்புகிறாங்க. அதை நான் தினமும் கூட வீடியோவுக்கு முன்னாடி படித்து காட்டுறது வழக்கம். ஸோ ஹாப்பி டு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாங்க, என் சேனல் நேற்று ராத்திரி 12 மணிக்கு கரெக்டாக 20,000 சப்ஸ்கிரைபரை தாண்டிச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் போய் இது சேருது அப்படிங்கிறதுனால இன்னும் கூட நிறைய பேர் போய் சேரணும். ஏன்னா இது ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட்ஸு. நீங்கள் என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வச்சுருக்குவாங்க. நம்மளோட சேனலுக்கு வந்தீங்கனால தெரியும், என்ட்ரி எட் எக்ஸிட் ட்ரேடிங், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு எக்ஸிக்யூட்னு இருக்கும். பல வருட அனுபவத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சிம்பிளான விஷயமே வேலை செய்யுது. ஏன் போயிட்டு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்துக்கும் இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக நிறைய பேர் போய் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபாலோவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பல ஆயிரம் கொடுத்து பல ட்ரேடிங் வகுப்பில் பங்கு பெற்றுள்ளேன். ஆனால் அங்கெல்லாம் எனக்கு கிடைக்காத தெளிவு உங்கள் யூடியூப் வீடியோ மூலம் கிடைத்துள்ளது. எந்த ஒரு கட்டணமும் இல்லை, எந்த ஒரு டெலகிராம் குரூப்பும் இல்லை, கான்டாக்ட் நம்பர் இல்லவே இல்லை. ஆனால் இலவசமாக ட்ரேடிங் கிளாஸ் மட்டும் உண்டு. யார் சாமி நீ? இவ்வளோ நாள் உங்கள் சேனலை மிஸ் பண்ணியதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன். பரவாயில்ல, இதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் ஆகும் என்னோடய கோர்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்கு. 6 மாதம் கழித்து தான் உங்களுக்கு ஒரு தெளிவே வரும். ஸோ கண்டிப்பாக தெளிவு வந்துடும், அதில் நான் கேரண்டி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கா, ஐ ஹவ் பீன் ட்ரேடிங் ஃபார் அபவுட் 4 to 5 months now. During this time I have experienced both profits and losses, part of the game. Unfortunately I have faced losses more often. எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், ப்ரைமர்லி டியூ டு எமோஷன்ஸ். கண்டிப்பாக despite studying numerous books, watching countless videos and attending various lectures, I struggle to gain clarity. However, I am extremely grateful to you for providing such simple yet effective insights. Your guidance has been invaluable, unlike anything I found on YouTube or any other platforms. Thank you so much. ஸோ அக்யூமுலேட்டிங்காக ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காருங்க. இது எல்லாமே நான் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ட்டு ஒரு வீடியோ தனியாக பண்ணிட்டு வர்றாங்க. அவர் சீரியஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கான இந்த மாதிரி ரொம்ப டெக்னிக்கலான விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ வாங்க இன்றைக்கி நிஃப்டி
ஹைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமுங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்ப்போம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக வரையில நான் வந்து சும்மா பென்சில் டூல்லையே வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மேலே கீழே இந்த விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நிஃப்டியில் மேலேருந்து கீழே வந்துருக்குது. நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறோன்னா, இந்த மாதிரி போச்சு அப்படின்னா மொத்தமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்லியராக நடந்துருக்குது. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் இப்படி வந்ததுன்னா இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து இது ஒரு ஐடியா. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செல் ட்ரேடு வந்ததுன்னா தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கீழே இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 5 minutesல போயிட்டு அன்னைக்கு என்ன வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்குதோ, அதாவது அதெல்லாமே வந்து ஐடியா. இதுதான் வந்து உண்மை. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்னாச்சு, ஹையில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதை கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். இந்த இடத்துல வரைக்கும் போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப மேலே போயிட்டு ஃபெயில்டு ஹை. நம்ம 3 விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து பார்க்குறோம். தொட்டுட்டு போவான், தொடாமல் போவான், இல்லைனா அந்த இடத்த வந்து உடச்சி மேலே போகிற மாதிரி போவான். பட் ஆனால் பாடி உள்ளேயே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போயிடும். இது 3மே வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க மார்க்கெட்டில். இது நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அப்போ இன்றைக்கி என்ன நடந்துருக்குது, ஃபெயில்டு ஹை. ஃபெயில்டு ஹைலேருந்து கீழே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு லோ வச்சான் பார்த்தீங்களா, அந்த லோவை கட் பண்ணிட்டான். நிறைய கூடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டான். கட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கு போல் பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு போல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தவன் ஃப்ரீயாக வந்து கீழே வந்துட்டான். நான் இந்த இடத்த எதிர்பார்த்தேன். இந்த இடம் வரைக்கும் வரல, அதுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே வந்து மேலே போயிடுச்சு ப்ரைஸ். நல்லா மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு, அதாவது பியரிஷாக வந்து நல்லா கீழே வந்தது, மேலே போச்சு, திரும்பவும் கீழே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பையை வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம், ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து வந்தது அப்படின்னால மேலே போகும் அப்படிங்கிறதுனால நம்ம பை வந்து ட்ரை பண்ணுறோம். நம்ம பையை ட்ரை பண்ணோன்னே என்ன ஆச்சு, ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வந்து க்ளோஸ் வச்சான். அதாவது ப்ரீவியஸ் விக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் விக்கோட லெவல் வந்து இது. நான் இந்த இடத்த தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடம் வந்தால் தான் ட்ரேடு அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து பூ மாலை மாதிரி வருது, அதனால் ஐ எம் கெட்டிங் இன் டு த ட்ரேட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ, 547. ஸோ 24,547 நீங்கள் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. இது எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 24,540. ஒரு 10 பாயிண்ட்டு கூட இல்லைங்க, 7 பாயிண்ட்டுக்குள்ளார க்ளோஸ் வச்சுருக்குது. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸாக ஒரு விக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விக்கு வரைக்கும் கூட வரல, அதுக்கு உள்ளேயே வந்து கேண்டில் இருக்குது. நம்ம இங்கேருந்து பையன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 7 பாயிண்ட். ஸோ முடிவு உங்கள் கையில் தான். நான் வந்து 10லேருந்து 15 பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லுவேன் எப்போவுமே, அதான் டீசென்ட் க்ளோஸ். ஸோ டீசெண்டாக கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா 10 பாயிண்ட்டு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 7 பாயிண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எங்கே போயிருக்கிறான், 620க்கு போயிட்டான். ஸோ இந்த 620க்கு மேலே போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலேருந்து இப்படி வந்துருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த லெவல். ஸோ இந்த லெவலை கடைசி வரைக்கும் அவன் வந்து விடலை. ஒருவேளை இதை கட் பண்ணானா இந்த லெவல், அதையும் கட் பண்ணானா இன்னி இதை ஹை. ஸோ நீங்கள் எங்கேருந்து ட்ரை பண்ணலான்னா இங்கேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் பயந்துட்டு வந்து ட்ரை பண்ணல, ஏன்னா புல்லிஷாக வர்றான், நல்ல மேலே வர்றான். இது சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நிஃப்டி எடுக்கிறோம் அப்படின்னா, நிஃப்டி ஆகஸ்ட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ட்ரேட்லாம் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம், சரிங்களா. அப்போது ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்கள் எடுத்து வந்துருக்கலாம். இது வந்து புல்லிஷாக வந்து இருக்குது, புல்லிஷாக இருக்குது.
அதனால் நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் புல்லிஷாக போனோன்னா இது வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக வந்து எடுப்பீங்க. பட் ஆனால் இங்கிருந்தே வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே வந்துருக்கலாம். திரும்ப அதே லெவல் திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ட்ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிருந்தே நீங்கள் வந்து ட்ரெண்டு வந்து போட்டுடலாம். அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இங்கிருந்தே போடலாம். என்ன அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் இப்படி மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வரும்போதெல்லாம் செல் ஆகிருக்கு. இங்கே ஓப்பனே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேலே தலை தூக்கி இருக்குது. பட் ஆனால் புக் எக்ஸாம்பிள் எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைவில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் தான் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இந்த பேட்டர்னை கண்டிப்பாக வந்து நாளைக்கு பிரேக் பண்ணிடுவோம். 1 ஹவரில் நம்ம என்ன பார்க்குறோம்? ப்ரைஸு நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து பியரிஷாக வந்து ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கீழே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பண்ணானா நமக்கு ஐடியா தாங்க, இந்த மாதிரி நடக்க ஐடியா இருக்குது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா. ஆனால் 5 மினிட்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட்ஸை கட்டமைச்சுப்போம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துருக்குது. இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு புல்லிஷாக இங்கே ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மேலே போவான், எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு மொத்தமாக அப்படியே கடன்னு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தடவை நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி அப்படி போகுது அப்படின்னா அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. மேலே போய்ட்டு லெட் ஹிம் கம் டவுன், ஓரளவுக்குனாச்சும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து அவன் கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை கீழே வந்தானா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஈஸியாக 10 பாயிண்டில். ஸோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் கீழேயே ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து அப்படியே வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்? 1 ஹவரில் அவன் வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இங்கே அது நடந்தது, இங்கே அது நடந்தது, இங்கே அது நடந்தது, இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஓகே, சரி. ஃப்யூச்சர்ஸில் இவ்வளோ தாங்க விஷயம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே நடக்கலை, அங்கேயே நின்றுச்சு மார்க்கெட்டு. நம்ம ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம்? நான் வந்து ஸ்பாட்டை பார்த்து சொல்லுங்க, ஃப்யூச்சரை பார்த்து தான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிஃப்டி ஆகஸ்ட் ஃப்யூச்சர் இது எங்கே ஓப்பன் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 650, 600, 550, அவ்வளோதான். ஒரு 100 புள்ளி தான். 150லேருந்து 200 புள்ளி தான் மூவ் ஆகும் நிஃப்டி. நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காலங்காத்தால் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறானா 24,600, கண்ணை மூடிட்டு 24,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துருங்க. ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா நம்ம பை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இல்லைங்க, நான் ஹையர் லோவிலலாம் கான்செப்ட்லலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். நானும் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நானும் 6 மாதமாக பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 7 மாதம் கடந்து 8வது மாதம் போயிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு இனிமேல் வந்து நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 6 மாதம் முதல்லேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக 6 மாதம் வந்து ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக பயிற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு இது நல்லா விளங்குது. அதனால் வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு ட்ரை அப்படின்னா ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது யூ கேன் ட்ரை அட் திஸ் லெவல். அவன் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கான், இப்படி மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல நான் செல் பண்ண போகிறேன்னா செல் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ 24,600 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போன ப்ரைஸு கீழே வந்துருக்குது, ஃபெயில்டு லோ. இந்த இடத்துக்கே வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக என்டர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆஸ் எ பிகினராக நீங்கள் இதுதான் பண்ணணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ரிஸ்கியாக தெரியும். எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குதுன்னு நம்ம பார்ப்போங்களா? இதோடைய லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94ங்க, 95ன்னு வச்சுக்கலாம். இது எங்கே வரைக்கும் வந்துருக்குறான்? 106 வரைக்கும் வந்துருக்குறான்.
ஸோ ஒரு 10 புள்ளி வித்தியாசம் இருக்குது. இது 10 புள்ளின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை கீழே வந்தால் நான் 95கே வந்துட்டு என்ன எப்போ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கீழே போனோன்னா எக்ஸிட் பண்ணுவோம். அப்போ 85 வரைக்கும் நம்ம வந்து விட்டு பார்ப்போம். அப்போ இங்கேயே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15ன்னு 30 புள்ளியும் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரை இனிமேல் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதுலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க. சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ இவன் வந்து மேலே போவான், இந்த ஐயை மேலே இந்த லோவுடைய ஹை எதுங்க இது. அப்போ இந்த ஹையை எப்போ கிராஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போயிடுவான், இல்லைன்னா போக மாட்டான். நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெவலில் செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செல்லுக்கு சொல்ல மாட்டேறீங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், அதனால் வந்து செல்லும் சேர்த்து சொல்லிடுறேன் நான். ஸோ கீழே ஒன்றுமே இல்லை, கீழே வரும்போது பை பண்ணுவீங்க, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. கீழே வரும்போது பை பண்ணுவீங்க, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். கீழே வந்தால் பை, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நீங்கள் காமா பார்க்க தேவையில்ல, தீட்டா பார்க்க தேவையில்ல, எதையும் பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் செயின் பார்க்க தேவையில்ல, எங்கே வால்யூம் இருக்குதுன்னு பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் சிம்ப்ளி யுவர் வாட்சிங் த சார்ட். எந்த நேரம் வந்தாலும் சரிங்க. 10 மணிக்கு வந்திருக்குது, அதுக்கப்புறமா எப்போ வந்திருக்குது, 11:30க்கு வந்திருக்குது, அதுக்கப்புறமா 1:30க்கு வந்திருக்குது, அதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்திருக்கு, 3 மணிக்கு வந்திருக்கு. 3 மணிக்கெலாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். இவ்வளோதான், ட்ரேட் இதோடவே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இது இன்னும் கூட இப்படி வரணும். அவ்வளோதான், இந்த டச் ஆகிருக்கு, அவ்வளோதான். பிரேக் ஆக போகுது. நாளைக்கு வந்து ஓப்பனே வந்து தாறுமாறாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வர்றீங்க. கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது, ப்ரைஸு மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து திரும்ப மேலே போகும்போது வந்து அதாவது ஃப்யூச்சரில் இதே தான் நடந்தது. ஆனால் கொஞ்சம் கூட இவ்வளோ தூரம் போயிருந்தது ப்ரைஸு. ஆப்ஷன்ஸில் இவ்வளோ தான் போயிருக்குது. அங்கேருந்து நேராக கீழே வந்தான். எதை எதிர்பார்ப்போம் நம்ம, இந்த இடத்துல மேலே போவான்னு எதிர்பார்ப்போமா? இந்த லோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம், இப்படி மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு இப்படி தான் வந்து போயிருக்குது. அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணி இங்கேருந்து போவான்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அவன் போனானா, போகல. ஒரே பியரிஷ் கேண்டலாகவே வந்துட்டு இருந்ததா, இந்த லெவலில் வந்து தான் நின்னான். இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது மேலே போயிட்டான். கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம், 83ல் ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே வந்து க்ளோஸ் வச்சான், 81ல் க்ளோஸ் வச்சான், 2 பாயிண்ட். அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சான் எங்கே, 78. எங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, 83, 78, 5 புள்ளி. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து என்னென்னா வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். காற்று கிடக்கணும். 11 மணி வரைக்கும், 9:15லேருந்து 11:30 வரைக்கும், 11 மணி வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம வீடியோ எல்லாமே வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்துலலாம் உங்கள் வீடியோ வந்து பார்க்கும்போது வந்து என்னடா இவ்வளோ நேரம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறேன். ஒன்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்தோன்னு தான் எனக்கு வந்து புரியவே ஆரம்பிச்சிது. கண்டிப்பாக நான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் இப்போலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க. அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் பண்ணுறீங்க. அதே தான் நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்துட்டு 9:15லேருந்து மார்க்கெட்டை சும்மாவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு 11 மணிக்கு ட்ரேடு வந்துருக்குது. அந்த ட்ரேடு எடுத்துருக்கிறீங்க, 5 புள்ளி கீழே வந்து கேண்டில் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது, 5 புள்ளி. அதுக்கப்புறமா வந்து மேலே எங்கே போயிருக்கிறான், இந்த குரூப்பில் டூப் வரைக்கும் தான் போயிருக்கிறான். அங்கேருந்து கீழே வந்துட்டு திரும்ப வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக அவனுடைய க்ரீஸ்லேயே வந்து இந்த கிரிக்கெட்டில் ரன் எடுக்கிறது தான் நான் அடிக்கடி எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். வேகமாக ஓடி வரும்போது வந்து க்ரீஸை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு.
ரன் அவுட் பண்ணுற மாதிரி கட்டதெல்லாம் வேகமாக பேட்ஸ்மேன் ஓடினாங்கன்னா அப்படியே க்ரீஸை தாண்டி ஓடிடுவாங்களா, அந்த மாதிரி இது. அப்புறம் திரும்ப வந்து க்ரீஸ்குள்ளார கரெக்டாக வந்து ரன் எடுக்கும்போது வந்து கரெக்டாக க்ரீஸுக்கு போயிட்டு வருது. இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இங்கே வந்தானா பை, அவ்வளோதான். 84னா பை. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? ஃபஸ்ட்டு 110 வரைக்கும் போயிருக்கிறான், அப்புறம் 115 வரைக்கும் போயிருக்கிறான், அப்புறம் திரும்ப 110 வரைக்கும் போயிருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுனீங்க? இதுக்காக நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, சும்மா பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இங்கே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னப்பா 24,650. சரி, ஓகே, 24,600 எடுத்துப்போம். ஜஸ்ட் லைக் தட் யூ டுக் தி ஸ்ட்ரைக் ப்ரைஸ். எடுத்ததுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மல்டி சார்ட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கால், இதில் ஒரு புட்டு. எது பை சப்போர்ட்டுக்கு வந்தாலும் நான் பை பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லரா, எது ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தாலும் நான் வந்து செல் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நிஃப்டி அவ்வளோதான், பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? நல்லா வந்து கீழே வந்துட்டு இருக்கு. நல்லா வந்து ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருக்கான். நம்ம ப்ரீவியஸாகவே வந்து இதையே நம்ம கோல்டுலாம் எக்ஸாம்பிளாக சொன்னோம். மேலே போயிட்டு இப்படி கீழே வந்தால், மேலே இந்த கீழே வந்தால், மேலே இந்த கீழே வர முடியல. இந்த லெவல்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறான்? ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டான். இப்போ என்னென்னா ஒரே குழப்பம். நிஃப்டி வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலேருந்து இப்படி வந்துடுவான் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? இங்கே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பாக பிரேக் ஆகி மேலே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறான். ஒரே குழப்பம். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் போவாங்க. அதனால் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இவனை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேங்க் நிஃப்டியே ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா 51,000, 52,000, 53,000 டார்கெட். இந்த ட்ரெண்டுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம், 51,000 கட் பண்ணுறதுக்காக தான் வெயிட்டிங்கு. இதை கட் பண்ணிட்டான், நிஃப்டிலாம் அப்புறம்லாம் கீழெலாம் வரமாட்டான், நிஃப்டிலாம் மேலெலாம் போவான். சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி அவன் வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சானா? வைக்கவே இல்லையே. அவ்வளோ சீக்கிரம் வந்து வைக்கவே மாட்டாங்க. சரி, 5 மினிட்ஸ் போய் பார்ப்போமா என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ களத்தில் வந்து விளையாடுறது 5 மினிட்ஸ் எல்லாம், அனலைஸ் பண்ணுறதெல்லாம் 1 ஹவரில் இருந்தாலும் 5 மினிட்ஸ் எல்லாம் நாம் போய் விளையாடுவோம். ஸோ நேற்று ஹை வந்து இங்கே இருக்குது. நேற்று ஹைக்கு மேலே போனால், ஆனால் க்ளோஸ் வந்து வைக்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக வைக்கல? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம், 35 மினிட்ஸாக ட்ரை பண்ணுறான், மேலே போக முடியல. அடா போங்கடான்ட்டு கீழே வந்துட்டான். ட்ரெண்ட் ஆனானா, கொஞ்சம் மேலே போனானா, இன்னும் கொஞ்சம் மேலே போனானா, இன்னும் நல்லா மேலே போனானா, அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹைலேருந்து கீழே வந்துட்டான். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் இதே அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி சொல்லியிருக்கிறேன். சேம் விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். இங்கே ரிப்பீட் ஆச்சா? சரி, ஓகே. அங்கேருந்து கீழே வந்தானா? கீழே வரவன் எங்கே வரணும்? சோர்ஸுக்கு வரணும், இந்த லெவலுக்கு வரணும். வந்தானா? பார்க்க பழகிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வீடியோ பார்க்கும்போது புரியும், சார்ட்டை பார்க்கும்போது புரியாது. அப்புறம் இந்த டவுட் வரும், அந்த டவுட் வரும். அப்படியே 6 மாதத்தில் எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆகிடும். ஸோ ட்ரெண்டு வந்து நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அந்த சோர்ஸுக்கு மேக்ஸிமம் வந்துடுவோம். ஒரு வேளை ரிஜெக்ட் ஆனானா அப்போ மேலேருந்து வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். மேலே போகவே முடியல பாருங்கள். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் வந்து உள்ளே வந்துருக்குறானா, இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இங்கேருந்து வந்து மேலே போனது உங்களுக்கு புரியல, விட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, திரும்ப வந்து கீழே வந்தால் பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் லெவல் பாடி எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கான். ட்ரெண்டு இதையும் அதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இழுத்துருப்பீங்க. திரும்பவும் கூட கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கான்? இங்கேருந்து தான் மேலே போயிருக்கான். திரும்பவும் கூட கீழே வந்தவன் இந்த சப்போர்ட் லெவலில் இந்த ஜோன்லேருந்து தான் மேலே போயிருக்கான். ஸோ இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். பர்ஃபெக்டாக ஒரு பேட்டர்ன் வந்து வந்துருக்குது. நாளைக்கு கன்ஃபார்மாக கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்கான். 51,000 தாண்டினானா பறந்துருவான். 2000 புள்ளி மேலே போகிறதுக்கு நிறைய 53 தான் போய் நிற்பான். பட் ஆனால் நடக்கணும், 51,000 பிரேக் பண்ணணும். இல்லை கீழே பிரேக் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி எப்படி பார்த்தோமோ அது மாதிரி வந்து
அலை அலையாக கீழே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி கன்சல்டேஷன். இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அடுத்து வந்து ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நிஃப்டி மாதிரி கிடையாதுங்க. இது கொஞ்சம் நல்லா வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 500 புள்ளி சாதாரணமாக வந்து மூவ் ஆகிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதில் கூட இன்னொரு விஷயம் கூட பாருங்கள். இது மேலே வந்துட்டு எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், இங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஃபெயில்டு லோ ட்ரெண்டாக இருக்கான் பார்த்தீங்களா. இது சொல்லணும்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். நேற்றுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து பேசியிருந்தேங்க. இது கீழே வரைக்கும் வந்தது. இது என்னன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து சொல்லியிருப்பீங்க. என்னது இது? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ லெஃப்ட் ஷோல்டரு ஹெட்டு, ரைட் ஷோல்டரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு, மேலேயே போயிடுச்சு. இந்த லெவல் வரைக்கும் போகணும், பட் ஆனால் இந்த லெவல்லையே வந்து ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நான் இப்போ சொல்லும் போதே வந்து சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இவன் இங்கேருந்து மேலேயும் போகலாம், இல்லை இங்கேருந்து கீழேயும் வரலாம். கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, ஏன்னா ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ மேலே போகிறானா கீழே போகிறானான்னு நமக்கு தெரியாது. அப்போ இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5700லேருந்து 5800க்குள்ளே இருக்குது. இந்த மணியில் என்ன இருக்குது? 5700 இருக்குது. எடுத்துக்கலாமா? ஆரம்பித்த இடத்த எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த மணியில் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மணியில் எடுத்துக்கோங்க. 5600னா இந்த மணி. ஸோ அந்த மணிலே வேணும்னா 5700, உங்களோட இஷ்டம் தான். ஒருவேளை நீங்கள் 5600 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டலை. ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்கிறான்? ஃப்யூச்சர்லேயும் வந்து ஒரு ஹையை இன்றைக்கி வந்து வச்சுருக்கான் பாருங்கள். இந்த ஹையை வந்து இந்த ப்ரீவியஸாக ஒரு ஹை வச்சுருக்கான் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் ஹையை அவன் தாண்டவே இல்லை. ஸோ இதே தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நடந்துருக்குது. 5600 நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஸ்ட்ரகிள் வந்து இங்கே நடந்துருக்குது. இந்த ஸ்ட்ரகிள் அவன் தாண்டலை, க்ளோஸ் வந்து உள்ளே தான் வச்சுருக்கான். அங்கேருந்து நேராக கீழே வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குதா, ஒருவேளை என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை ஒரு பையாக கன்சிடர் பண்ணி எடுத்துடுறீங்க. என்னது? 264. எங்கே வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்குது? 330 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் எது வரைக்கும் போயிருக்குது? 312 வரைக்கும் இருக்குது. அப்புறம் அதே லெவல்லே இருக்குது. அப்புறம் அதே 310 வரைக்கும் இருக்குது. எங்கேருந்து போயிருக்கிறான்? 60லேருந்து போயிருக்கிறான். அதை நீங்கள் ஒருவேளை புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு வர்றான். ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரேடு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் பையை வந்து எடுத்துட்டீங்க. எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். 265 கீழே கொண்டு போய் எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான்? 28 30, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 புள்ளி புக் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது, வேறு வழியே இல்லை. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து என்னது? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்தோன்னா எங்கே வருவான்? சோர்ஸுக்கே வந்துடுவான். சோர்ஸ் எது? இதுதான். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எக்ஸாக்டாக இந்த இடம் என்ன லெவல்? இது 203. இந்த 203லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது ப்ரைஸு? 194. கிட்டத்தட்ட ஒரு 10 புள்ளி, கிட்டத்தட்ட 10 புள்ளி. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டான். ஃப்யூச்சரில் வந்து என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு லெஃப்ட் ஷோல்ட்ரு, ஒரு ஹெட்டு, ஒரு ரைட் ஷோல்ட்ரு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து அலைன்மெண்ட் சரியில்லை. இந்த மாதிரி வந்துட்டு பிரேக் ஆகி கரெக்டாக வந்து ட்ரெண்ட் லைனுக்கு தான் போனான். ஈக்குவல் லோலேருந்து போனான். இதுதான் அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த ஈக்குவல் லோங்கிறது வந்து என்னது? 183. எங்கே வரைக்கும் போச்சு? ட்ரெண்ட் லைனு கரெக்டாக போச்சு. 183லேருந்து 260 வரைக்கும் போயிருக்கிறான். ஏறக்குறைய 80 புள்ளி போயிருக்கிறான் சப்போர்ட்லேருந்து. இங்கே நீங்கள் 35 புள்ளியை வந்து லூஸ் பண்ணீங்க. இங்கே 80 புள்ளியை நீங்கள் திரும்ப வந்து எடுத்துட்டீங்க. இங்கே கூட நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? 265லேருந்து எவ்வளோ தூரம் போச்சு? 330 வரைக்கும் போச்சு. ஸோ 17 வச்சுட்டா கூட இது ஒரு 30, அது ஒரு 60 புள்ளி. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். வர்ற ப்ராஃபிட்டை அப்பப்போ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஒரு வேளை ட்ரேடு எடுத்திருந்தால் கூட 184லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 174 க்ளோஸ் வச்சுருக்கிறான். 10 புள்ளி லாஸ் தான்.
சரிங்களா? 5600ல இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். செல்லர்ஸ்க்கு இன்றைக்கி சூப்பர். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கணும். எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் இந்த ஹையை அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. அவன் பாட்டு கீழே போயிட்டே இருக்கான். புதுசாக லோ பண்ணிகிட்டே போகிறான். சரி, அப்படியே குயிக்காக வந்து புட் ஆப்ஷனில் என்ன நடக்கு பார்ப்போமா? புட் ஆப்ஷனில், கால் ஆப்ஷனில் அப்படியே வந்து உல்ட்டா புட் ஆப்ஷன். என்னது உல்ட்டா? இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். எத்தனை தடவை போனானோ அத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். காலங்காத்தால் இந்த இடத்த விடவே இல்லை. எவ்வளோ நேரம் விடலை? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷமாக இந்த இடம் ஒரே அழுத்து மேலே போனான். திரும்ப வந்து கீழே அது பக்கத்தில் வந்துட்டு மேலே போனான். கீழே பக்கத்தில் வந்துட்டு மேலே போனான். பக்கத்தில் வந்துட்டு மேலே போனான். இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, முடிச்சிட்டான். மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. திரும்ப 279லேருந்து எங்கே போயிரு, 280லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 410 வரைக்கும் போயிருக்கிறான். இன்ஃபேக்ட் எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா 425. 290லேருந்து 300ன்னு வச்சுக்கோங்க. 300லேருந்து ஒரு 100 புள்ளி, அடுத்து ஒரு 50 புள்ளி, அடுத்து ஒரு 30 புள்ளி. அழகாக பேட்டர்ன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்டில் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க. அடுத்த தடவை ஆன்டிசிபேட் பண்ணிங்க வந்தால் போகும் அப்படின்னு. ஒரு பெரிய ஃபாலோ ஆச்சு. இந்த இடத்துலேருந்து அழகாக வந்து இதுவே வந்து நல்ல புள்ளி சிக்னல், நல்லா மேலே போய் லைட்டாக அப்படி கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். செல்லர்ஸ்க்கு அதான் சொல்கிறேன். இன்றைக்கி செல்லர்ஸுக்கு வந்து ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா சரியாக ரெசிஸ்டன்ஸை வந்து மதித்தான். எத்தனை தடவை இந்த லெவலுக்கு வந்தாலும் அந்த 450 440 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எத்தனை தடவை வந்தாலும் கீழே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி குட்டி பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு வச்சு ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பேட்டர்னு கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து டவுனில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்டு டவுனில் போயிட்டு இருக்கனால கண்டினியூ ஆக போதா, இல்லைனா வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணானா அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு. சென்செக்ஸ் திரும்ப வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தாங்க ட்ரேட் ஆகும். இது நல்லா மேலே போயிருந்துருக்கணும், போகலை. கீழே வந்துட்டு திரும்ப மேலே போனால், கீழே வந்துட்டு மேலே போனால் பர்ஃபெக்ட் பேட்டர்ன் ஃபார் பிரேக் அவுட். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து மிட் கேப் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்க. மிட் கேப் வந்து என்ன ஆச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் போய் பார்க்கணும். 1 ஹவரில் போனீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து மிட் கேப் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குதுங்க. மற்ற எல்லாரும் வந்து இந்த லெவலை வந்து இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இன்னும் கூட கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. மிட் கேப் மட்டும்தான் வந்து புல்லிஷாக வந்து இருக்குது, நல்ல புல்லிஷாக இருக்குது. எல்லாரும் ட்ரேட் ஆகும்போது என் வழி தனி வழின்னு இவன் தனியாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். இன்னும் கூட நல்ல புல்லிஷாக தான் வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து என்ன பார்த்தோம், இதை வந்து சப்போர்ட் லெவலு இங்கேருந்து வந்து ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கீழே வர முடியாமல் மேலே போனான்னா கண்டிப்பாக மேலே இந்த ரேஞ்சுக்கு போயிடுவான். 13,000 மிட் கேப் வர முடியாமல் தான் போகிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறான். சரி, ஓகே. இப்போ வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போங்களா? இன்றைக்கி வந்து பாசிபிள் ட்ரேட்ஸ் வந்து என்னென்ன, மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னே இந்த லெவலுக்கு போச்சு, கீழே வரைக்கும் வந்திருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், கீழே வரைக்கும் வந்திருக்கு. கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப வந்து மேலே எங்கே போயிருக்கு, அதே லெவலுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். இந்த ட்ரெண்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இங்கேருந்து வந்து ஆரம்பிக்குது. இந்த ட்ரெண்டு இந்த லெவல் வரைக்கும் வரணும், அந்த லெவல் வரைக்கும் வரல. சாரிங்க, இந்த ட்ரெண்டு வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த லெவல் வரைக்கும் வரணும், ஆல்மோஸ்ட் வந்துட்டான். மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல திரும்புவான்னு தெரியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருந்தனா கூட நம்ம ஓரளவு கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். இவ்வளோ தூரத்துலேயே திரும்பினதுனால நமக்கு வந்து தெரியல இங்கேருந்து திரும்பிடுவான் அப்படின்னு. பட் ஆனால் திரும்பவும் மேலே போகும்போது அதே இடத்துல நீங்கள் செல் பண்ணலாமா? இத்தனை வீடியோவை வந்து அதான் நம்ம பார்த்துருக்கோம். என்ட்ரி எக்ஸிட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஆனால் கொஞ்ச நேரம் உங்களை சைக்காலஜி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான். சைக்காலஜிக்கலாக 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம்
அங்கேயே அரை மணி நேரமாக இருந்துட்டு அங்கேருந்து நேராக கீழே வந்துட்டான். எங்கே வந்தான்? எக்ஸாக்டாக அதே லெவல் தான். அங்கேருந்து வந்து மேலே தான் போனான். திரும்ப அங்கேயே வந்தான், திரும்ப மேலே போனான். மேலே போகும்போது இதை கட் பண்ணால் தான் மேலே போவோம். திரும்ப எங்கே வந்தான்? அங்கேயே தான் வந்தான். ஒரு 40 to 50 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். கரெக்டாக அதே லெவலுக்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருக்கான். ஸோ இது நான் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. சொல்லும்போது ரொம்ப 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 சிம்பிளாக தெரியும். இது நடக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ராப் பாருங்கள். அப்படியே ரெக்கவரி, ட்ராப்பு, ரெக்கவரி, ட்ராப் எல்லாமே தாண்டவே இல்லை பாருங்கள். எக்ஸாக்ட் லெவல். ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கானா? ட்ரெண்டை பிரேக் பண்ணானா வால்யூமோட ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப சாதாரணமாக நான் வந்து சொல்கிற விஷயத்தில் எக்கச்சக்கமாக அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதே தான், அந்த நீச்சல் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் நான். தண்ணிக்குள்ளே இருந்து நீச்சல் அடித்தா தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன அது என்னன்னு கொஸ்டின் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. யாராச்சும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டால் தான் எப்படி நீச்சல் அடிக்கிறது இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறது வந்து தெரியும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அந்த ட்ரேடை அட்டம்ப்ட் பண்ணணும். அட்டம்ப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற அந்த சைக்காலஜி புரியும். இந்த வயிற்றில் பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். ஐயோ கீழே போயிடுவான் போலவே, நம்ம ட்ரேட் எடுக்கிற நேரம் தான் கீழே போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவன் கரெக்டாக அந்த லெவல்லேருந்து மேலே போய் அவசரப்பட்டு இந்த இடத்துல வந்து இந்த விக்கு வந்துருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்டாப் லாஸ் கிடையாதுங்க நம்ம மெத்தடில். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இதுக்கு கீழே பாடி ஆஃப் த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த கேண்டில் பாருங்கள், அப்படியே பியரிஷாக அப்படியே கீழே வரானா. பியரிஷாக நல்லா வந்து கீழே வந்தோன்னா என்ன நினைப்பீங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. நடந்திருக்கும். இன்றைக்கி நிறைய ட்ரேடர்ஸ் இதை பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லைனா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாப் லாஸை எடுத்திருப்பான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டான், ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். அவ்வளோதான். ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது பையை வந்து இங்கே எங்கேயா பண்ணுறது. இந்த புல்லிஷாக மேலே போகுது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு இந்த இடத்துல பை எடுக்குது. ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே வந்து வைக்க வேண்டியது. அவன் தேடி வந்து ஸ்டாப் லாஸ் எடுப்பான். ஐயோ நான் ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டாலும் எடுக்கிறான், ட்ரேடே சரியாக பண்ணலையே. அதனால தான் நம்ம இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் கான்செப்டே வந்தோம். நீங்கள் இங்கே பையை எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறீங்களே, நீங்கள் பையே இங்கே எடுங்க. பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மெத்தட். ஈஸி. பட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பழகுனீங்கன்னா தான் உங்களால் அதை வந்து பண்ண முடியும். ஸோ சரி ஓகே, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரேடு வந்து சூப்பராக வந்து கொடுத்தான். ஃபஸ்ட்டு இது தெரியலனா கூட விட்டுறலாம், இது தெரியலனா கூட விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். சரிங்களா. ஒரு 100 புள்ளி கொடுப்பான். இதுவும் மிட் கேப்பும் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் இருக்காது. அப்போ இது தொடர்பான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, காலையில் எங்கே ஸ்டார்ட் பண்ணான், 12,800. 12,800 என்ன நடக்குது பார்ப்போம். 12,800 ப்ரீவியஸ் லோ வந்து இதுங்க. 12,800 கால் ஆப்ஷன். இந்த ப்ரீவியஸ் லோக்கு ப்ரைஸ் வந்துருக்குது பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் லோவுடைய விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபா. இந்த 10 ரூபாலேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்கிறான், கிட்டத்தட்ட 8 ரூபா, 2 ரூபா கம்மியாக இருக்கான். 2 rupees. 10 ரூபா 7 ரூபா, சாரி ஓகே 8 ரூபா, 2 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ட்ரேடு என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதான் நடந்தது. அப்போ இந்த 8 ரூபாலேருந்து திரும்பவும் வந்து மேலே போய் திரும்பவும் அதே 8 ரூபாய்க்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா. திரும்பவும் கூட அதே இடத்துக்கு. இந்த 8 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கான், 50 ரூபாய்க்கு போயிருக்கான் கால் ஆப்ஷன். நீங்கள் பண்ணது எல்லாம் என்ன, சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து 10:45 ஒரு தடவையும் 11:15 ஒரு தடவையும் சப்போர்ட், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது, ஒரு 2 ரூபா கம்மியாகி திரும்ப மேலே போய் அதே இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து 50 ரூபாய்க்கு போயிருக்கும். 8 ரூபாலேருந்து 50 ரூபா. அவ்வளோதான், ட்ரேடு முடிஞ்சது.
சரி, அதே இது வந்து 12,700 அப்படிங்கிற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. இந்த 12,700ல் என்ன நடந்துன்னு பார்க்குறீங்களா? இந்த 12,700ல் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் இருக்குது. அன்லைக் 12,800 சப்போர்ட்டை தாண்டி போயிடுச்சு. பட் ஆனால் இங்கே சப்போர்ட்லேயே இருக்குது 28 ருபீஸ். அங்கே 8 ரூபாவில் பார்த்தோம்னா இங்கே அதே ஆப்ஷன் வந்து 28 ரூபாவில் வந்து போயிட்டு இருக்குது. 28 ரூபாலேருந்து எங்கே போனால் 120 ரூபாய்க்கு போயிட்டு. வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன வித்தியாசம்? நீங்கள் ப்ரைஸ் வந்து 12,800ல் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் நம்ம 12,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறோம். பட் ஆனால் ப்ரைஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது, திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகுது. இந்த மாதிரி வந்து எங்கே வந்து போகுதுன்னா 12,700க்கு வந்து போகுது. ஸோ 700 to 800 வந்து போயிட்டு வந்திருக்கு. 800 ஒரு மாதிரி இருக்குது. 700 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அது இல்லாமல் என்ன நடந்திருக்குது? நம்ம பேட்டர்ன் சூப்பரா. மிட் கேப் நிஃப்டி எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? 28லேருந்து 26லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 120க்கு போயிருக்கு. ப்ரீவியஸாக இங்கே ஒரு லெவலில் இருக்கு பாருங்க, அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. காலையிலே அங்கேருந்து தான் கீழே வந்தான், திரும்பவும் அதே இடத்துக்கு போனான், அங்கேருந்து திரும்பவும் கீழே வந்துட்டான். மேலே போனவன் எப்படி சிக்னல் கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளோ வீக்காக இருக்கான் பாருங்க. இந்த வீக்னஸ்லேயே கூட திரும்ப வந்து எவ்வளோ தூரம் மேலே வந்து இந்த ஐ இருக்குது, இந்த ஐக்கு எவ்வளோ பக்கத்தில் போயிருக்கான் பாருங்க, போயிட்டு தான் கீழே வந்து. செல்லர்ஸ் கேன் லுக் ஃபார் ட்ரேட் அட் தீஸ் லெவல்ஸ். இன்னைக்கு ஹை ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அடுத்த தடவை இன்னொரு தடவை ஆல்மோஸ்ட் வந்தான், அதுக்கப்புறம் கீழே போயிட்டான். நீங்கள் இன்னொரு தடவை இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, என்ட்ரி எட் எக்ஸிட்னு சொல்லிட்டு நான் திரும்ப கூட ஒரு தடவை ட்ரேட் எடுக்கிறேன். பிகாஸ் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அதே 26, 27ல் நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. எங்கே போய் க்ளோஸ் வச்சான்? 20ல் க்ளோஸ் வச்சான். கிட்டத்தட்ட 21ல் க்ளோஸ் வச்சுருக்கான். க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போகிறீங்க 8 புள்ளி. ஸோ எத்தனை தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதே தான் திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்தான். எங்கே வந்தான்? 4 ரூபா. 4 ரூபாலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? 2 ரூபாய்க்கு போயிருக்கிறான். 2 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான்? 30 ரூபாய்க்கு போயிருக்கான். எண்டிங்கில் சொல்கிறேன், நம்ம ட்ரேடு கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் எண்டிங்கில். பட் ஆனால் அங்கே கூட என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து கவனிங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் லிசன் டு த மார்க்கெட். அந்த ரிதம் தான், அந்த ரிதமை பிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்கை நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கால் ஆப்ஷன் 12,700, 12,800 பாட்டோம். இந்த புட் ஆப்ஷனில் 12,800 என்ன நடக்குது? ஆச்சரியமாக இருக்கா பார்த்தோன்னே? சப்போர்ட்டுக்கு வரான் போகிறான். நீங்கள் சும்மா கடமையேன்னு சப்போர்ட்டுக்கு வந்தானா ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க. 45 ரூபா. 45 ரூபாலேருந்து எங்கே போச்சு? 150 ரூபாய்க்கு போச்சு. எதுக்காக நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து செயினை பார்க்கணும்? ஆப்ஷன் அந்த வேல்யூஸ்லாம் ஏன் பார்க்கணும்? வால்யூம் ஏன் பார்க்கணும்? ஃப்யூச்சரை ஏன் பார்க்கணும்? ஸ்பாட்டை ஏன் பார்க்கணும்? எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன் இவ்வளோ குழப்பம் வருது உங்களுக்கு? ரொம்ப எப்படி சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஸ்பாட்டாக ஃபியூச்சராக அப்படிங்கிறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து வரட்டும், வந்தவுடனே நம்ம வந்து புதன்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு நினைக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள், அன்னைக்கு தான். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக என்ன நடந்தது, வியாழன் வெள்ளி வேறு லீவ் ஆகிடுச்சு. திங்கள் செவ்வாய் புதனா கொஞ்சம் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி வச்சு உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ இன்னும் வந்து நான் பண்ணாமல் இருக்கிறேன். பட் ஆனால் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ குழப்பம் வந்து உங்களுக்கு வந்து வருது. எதை பார்த்து நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வந்து வரவே கூடாது. பிகாஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. 45க்கு வந்து நான் பை பண்ண போகிறீங்க, 145க்கு போச்சுன்னா கவர் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு தடவையும் இந்த சப்போர்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுதான். ஒரு தடவையும் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடந்தது, இந்த தடவை வந்து பயங்கரமாக, அதாவது இந்த லெவலை வந்து கட் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துட்டு கட் பண்ணி சடார்னு கீழே வந்துட்டான். ஆனால்
10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். 30 நிமிஷம் கழிச்சு மேலே போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி தான் வந்தான். பட் ஆனால் ட்ரெண்ட் ஆனான். இங்கே ஒரே இடம், இங்கே ட்ரெண்ட் ஆனான். மறுபடியும் அதே மாதிரி சடான்னு தான் வந்தான். என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே அதே 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். 30 நிமிஷம் கழிச்சு திரும்ப மேலே போயிட்டான். பட் ஆனால் இங்கே ஒரு மாதிரி வந்து பேட்டர்னு, இங்கே ஒரு மாதிரி பேட்டர்ன். மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். இங்கே அப்படியே மேலே போய் கீழே வந்துருக்கிறான். பட் ஆனால் அது வேறு மாதிரி பேட்டர்ன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஏதோ ஃபஸ்ட்டு ஹை இங்கே வச்சுருக்கான், இன்னொரு ஹை இங்கே வச்சுருக்கான், இன்னொரு ஹை இங்கே இருக்குது. அப்படியே தொடர்ந்து ஒரே இடத்துலையே ஹை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கீழே வந்துட்டான். இங்கே தொடர்ந்து ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்தான். அப்படியே கீழே வந்துட்டான். இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கிறத 500 தடவை 500 டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என் வீடியோவில் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, பார்க்க மாட்டீங்க, அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் 4 பேருக்கு வந்து இது மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது, இதை கற்றுக்கங்கப்பா போட்டு வந்து மண்டே உடைச்சிட்டு என்னென்னமோ கற்றுக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து ட்ரேட் பண்ணாலே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு சந்தோஷம்தான். என் மெத்தடை நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, அது இதெல்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ப்ராஃபிட் பண்ணால் சரிதான், அவ்வளோதான். ஏதோ பெரிய விஷயமா வந்து நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, தமிழர்கள் வந்து ஆளாத ஒரு விஷயம் வந்து உலகத்தில் இல்லவே இல்லை. அதை திரும்பவும் வந்து நம்ம செய்யலாம். என்னென்னா நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். இந்த மாதிரி சொல்லி தந்தோம் அப்படின்னா எனக்கே வந்து இல்லை இதுலேருந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு என் கமெண்ட்லேயே வந்து சொல்கிறாங்க. சார் நான் இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கூட பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். நான் அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். ஓ அப்படி ஒரு மெத்தடு இருக்குது அப்படின்னு, அவ்வளோதான். எல்லாம் கூட்டு சேர்ந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வழிகளை வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். கொண்டு போய் நிறைய பேர்த்துக்கு வந்து சேர்க்கறது தான் இருக்குது விஷயம். சேர்ந்துக்கிட்டு இருக்குது. 20,000 பேர் 7 மாதத்துலங்கிறது பெரிய விஷயந்தான். 7 months 7 மாதத்தில் 20,000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். கற்றுக்கிட்டால் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபின் நிஃப்டியில் ஒன்றுமே இல்லை, திரும்ப வந்து அதே தான் சேம். இங்கே வந்தானா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து இங்கேருந்து மேலே வந்து இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே போயிடும். அந்த கட் பண்ணுறது தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,000 தாண்டினா தான் மேலே போவான், இல்லைனா திரும்பவும் ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வருவான். அப்போ இவனும் கீழே வருவான், நிஃப்டி கீழே வருவான், மிட் கேப் கீழே வருவான். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ களத்தில் இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. களத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து சூதானமாக பர்ஃபார்ம் பண்ணணும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியல அப்படின்னா கம்முன்னு வந்து விட்டுறணும். என்னமோ பண்ணுங்கடா போங்கடா அப்படின்னு. ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்டை நல்லா கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டாலே வந்து திறம்பட வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம், ரொம்ப திறமையாக பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக எதனா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ எப்பவும் போல் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடிங்கை வந்து நிறையா பயிற்சி பண்ணி நிறையா நீங்கள் வந்து ஜெயிக்கணும். நிறையா பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அது மாதிரி இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. வணக்கம்.